ஹாய்! நம்ம ஸ்க்ரீன்ல அப்புறம் ஃபோன்ல பார்க்குற செலிபிரிட்டீஸ் எல்லாம் எப்படி தான் உங்களோட ஸ்கின்னை இவ்ளோ அழகா, ஹெல்தியா, நல்லா கிளாமரஸா மெயின்டெயின் பண்றாங்கன்னு நெறைய நாள் என்ன மாரியே நீங்களும் யோசிச்சிருக்கிறது எனக்கு நல்லாவே புரியுது. ஸோ அந்த மாரி ஸ்கின்ன ரீச் பண்றதுக்கு அவங்க படாத கஷ்டம் பட்டுருப்பாங்க. ஏன்னா வந்து அவ்ளோ நல்ல ஸ்கின்ன மெயின்டெயின் பண்றது அவ்ளோ ஈஸி கிடையாது. ரொம்ப கஷ்டம். ஸோ ஆனா அத மெயின்டெயின் பண்ண கத்துக்கிட்டீங்கன்னா, அது ரொம்ப ரொம்ப ஈஸி. ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்கின்ன மெயின்டெயின் பண்றது எப்படி? எப்படி கொண்டு வரது? அப்படிங்கிறத பத்தி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். சிம்ப்ளி ஜெய்ஷ்லேருந்து நான் உங்க ஜெய்ஸ்ரீ. ஸ்கின் கேர், ஹேர் கேர், வெயிட் லாஸ் அண்ட் மேக்கப் ரிலேட்டட் வீடியோஸ்லலாம் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகான பிரஸ் பண்ணி விட்டுடுங்க. நான் போடுற வீடியோஸ் ரெகுலரா உங்களுக்கு வரும். ஸோ லாஸ்ட் இயர் 2025ல நான் ஸ்கின்ன பத்தி லேர்ன் பண்ணது, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணது ரொம்ப நெறையா. என்னோட ஸ்கின்ன நான் வேற லெவல்ல டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணி வச்சிருந்தேன். ஸோ அகைன் 2025 எண்டுல அதாவது டிசம்பர்ல என்னோட ஸ்கின் வந்து ரொம்ப மோசமா ஆயிடுச்சு. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 15 நாள் நியூ இயர்க்குள்ளார நம்ம ஸ்கின்ன எப்படி டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒரு சீரம் எல்லாம் யூஸ் பண்ணி அதுக்கான சூப்பரான ரிசல்ட்டையும் கொண்டு வந்தேன். ஸோ இதுல முக்கியமான விஷயம் என்னன்னா, நீங்க என்ன சாப்பிடுறீங்களோ அதுதான் வந்து உங்க ஸ்கின்ல ரிஃப்ளெக்ட் ஆகும். ஸோ இது எந்த அளவுக்கு நம்புறீங்கன்னு தெரியல. நான் ரொம்பவே நம்புறேன். ஸோ வெரி கிளீன் ஃபுட், அதுக்கப்புறம் நல்ல ஒரு 2 1/2 லிட்டர் தண்ணி, அதுக்கப்புறம் ஒரு 8 மணி நேரம் தூக்கம். இந்த ஃபோன் எல்லாம் ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சுட்டு ஒரு 10 மணிக்கு ஆரம்பிச்சீங்கன்னா, மார்னிங் ஒரு 5, 6 எந்திரிக்கிற மாதிரியான ஒரு நல்ல தூக்கம். அதுவும் இல்லாம நீங்க எக்சர்சைஸ் பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ எக்சர்சைஸ் நல்லா பண்ணீங்கன்னா, நம்ம உடம்புல இருக்கிற டாக்ஸின்ஸ் வந்து ரிலீஸ் ஆகும். உடம்புல பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். நீங்க வந்து ஃபிட்டா இருக்கும்போது நம்மளோட ஸ்கின்னும் வந்து நல்லா டோன்டா இருக்கும். ஸோ அதனாலேயே நீங்க ஏஜ்டா காட்ட மாட்டீங்க. பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கிறதுனால உங்களோட ஸ்கின்ல நெறைய புது செல்ஸ் வந்து உருவாகும். ஸோ இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயம் நம்ம எக்சர்சைஸ் பண்றதுனால நம்மளுக்கு கிடைக்குது. போக நம்மளோட ஸ்கின்னுக்கு பண்ண வேண்டிய விஷயத்த பண்ணா தான் நம்ம ஸ்கின் ரொம்ப சூப்பரா இருக்கும். என்னதான் நம்ம சாப்பாட்டுல நல்ல விட்டமின் ரிச் ஃபுட் எடுத்துக்கிட்டாலும், நெறைய வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கிட்டாலும், நெறைய நட்ஸ் அண்ட் சீட்ஸ் எடுத்துக்கிட்டாலும், ஸோ அது கூடவே வந்து ஸ்கின் கேர் ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்மளோட ஸ்கின்ன ரொம்ப நல்லா காட்டுறதுக்கு நட்ஸ் எவ்வளோ இம்பார்ட்டன்ட் தெரியுமா? ஸோ அத நெறைய பேர் ஃபாலோ பண்ணவே மாட்டேங்கிறாங்க. பம்ப்கின் சீட், ஃபிளாக்ஸ் சீட், அதுவும் இல்லாம இந்த சன்ஃப்ளவர் சீட்ஸ் இதெல்லாம் சொல்றாங்கல்ல. இந்த சீட்ஸ்ல வந்து நெறைய புரோட்டீனும் இருக்கு. அது போக நம்ம ஸ்கின்ன ஹெல்தியா வச்சுக்கிறதுக்கு அதுல தேவையான நெறைய ஃபேட்டி ஆசிட்ஸ் எல்லாம் இருக்கு. ஸோ அது எல்லாமே நம்ம ஸ்கின்ன வந்து ரொம்ப ஹெல்தியா, க்ளோயிங்கா வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸ்கின் கேர பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா, ஆக்னி இல்லாம இருக்கும்போது தான் வந்து நம்ம க்ளோயிங் ஸ்கின்ன பத்தி யோசிக்க முடியும். சப்போஸ் உங்களுக்கு ஆக்னி எல்லாம் இருக்குன்னா, தயவு செஞ்சு ஆக்னிய சரி பண்ற வேலைய மட்டும் பாருங்க. ஏன்னா அத பண்ணா தான் நம்ம அடுத்தடுத்த ஸ்டெப் வந்து மூவ் பண்ண முடியும். நீங்க ஆக்னிய வச்சுட்டு க்ளோயிங் ஸ்கின் ரீச் பண்ணனும்னா, அது கட்டாயம் முடியவே முடியாது. ஃபர்ஸ்ட் எது ஃபார்மோஸ்ட் ப்ராப்ளமோ அத தான் நம்ம ட்ரீட் பண்ணணும். ஸோ அதுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் தான் வந்து நம்ம அடுத்தடுத்த ஸ்டேஜ்க்கு வந்து போ முடியும். ஸோ ஆல்ரெடி ஸ்கின் கேர் ரொட்டீன் ஃபாலோ பண்ணிட்டு இருக்கவங்க இதெல்லாம் ஃபாலோ பண்ணீங்கன்னா ரொம்பவே நல்ல ரிசல்ட் இருக்கும். ஸோ உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன்ல ஃபேஸ் வாஷ் இருக்கணும். கண்டிப்பா மாய்ஸ்சரைசர் இருக்கணும் நைட்டு தூங்க போறப்ப. அதே போக டே டைம்ல சன்ஸ்கிரீன் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இதெல்லாம் இல்லாம நீங்க ஸ்கின் கேரை கன்டினியூ பண்ணவே முடியாது. எல்லா செலிபிரிட்டிஸும் இதெல்லாமே எல்லா நேரத்துலையுமே வந்து ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ ஸ்கின் கேர் நீங்க ஆல்ரெடி ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கீங்க. நெக்ஸ்ட் க்ளோயிங் ஸ்கின்னை எப்படி ரீச் பண்றது அப்படிங்கிற ஒரு ஸ்டேஜ்ல இருந்தீங்கன்னா ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ நீங்க சப்போஸ் இதுக்கு முன்னாடி இதெல்லாம் யூஸ் பண்ணதில்ல, என்கிட்ட பட்ஜெட் இல்லைனா காசு சேர்த்து வச்சுட்டாவது ஒரு தடவை வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ இந்த கோசாரெக்ஸ் நெயில் மிஷின், ஸோ இது லாஸ்ட் இயர் வந்து நான் வாங்கினேன். ஸோ அது கிட்டத்தட்ட நான் 3/4 பாட்டில் கிட்ட தீர்த்துருக்கேன். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நைட் நேரத்தில் தான் மோஸ்ட்டாக யூஸ் பண்ணுவேன். ஸோ இந்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 ஒர்த்துன்னு சொல்லலாம். ஏன்னா வந்து நான் கிட்டத்தட்ட 1 இயர் மேலேயே யூஸ் பண்ணிட்டேன். இன்னும் எனக்கு இவ்வளோ இருக்குது. ஸோ ஜஸ்ட் 1, 2 ட்ராப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கனாவே போதும். அவ்வளோ நல்லா ஒரு மாதிரி ஸ்னெயிலியாக இருக்கும். அதாவது ஒரு மாதிரி லைட்டாக ஸ்டிக்கியாக இருக்க மாதிரி இருக்கும். பட் ஆனால் உங்களோட ஸ்கின்னை வேற லெவல் குவாலிட்டிக்கு கொண்டு வரதுக்கு இந்த கோசாரெக்ஸ் நெயில் மிஷின் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். சப்போஸ் உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் மார்க்ஸ் இருக்குது, ஸோ பிரேக் அவுட் அடிக்கடி வர ஸ்கின் மாதிரி இருக்குனாலும் இது ரொம்பவே வந்து அதெல்லாம் ப்ரிவென்ட் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஓப்பன் போர்ஸ் லைட்டாக இப்போ தான் ஆரம்பிக்கிற ஸ்டேஜ் அப்படின்னாலும் இந்த கோசாரெக்ஸ் நெயில் மிஷின் நல்லாவே வந்து ஹெல்ப் பண்ணும். ஸோ உங்களோட ஸ்கின்னை லைட்டாக பிரைட்டன் பண்ணுறதுக்கு இது ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இது எதுக்கு நான் சொல்கிறேன்னா, உங்களோட ஸ்கின் நல்லா ஷைனி ஸ்மூத்தி டெக்ஸ்சருக்கு வரணும்னா இது அமேசிங் ப்ராடக்ட். ஸோ இது ஒரு கொரியன் ப்ராடக்ட். இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 1500 கிட்ட வரும். பட் மிந்த்ராவிலலாம் பார்த்தீங்கன்னா 1100 நம்மளுக்கு கிடைக்குது. நைக்கால பிங்க் சேல் இந்த மாதிரி ஏதாவது சேல்லாம் வரும்போது வாங்கினீங்கன்னா 1100 வந்து வாங்கலாம். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 100 ml. பட் ஆனால் சூப்பர் ஒர்த்துங்க. யாராவது இது வரையும் ட்ரை பண்ணலன்னா கட்டாயம் வாங்கி ட்ரை பண்ணலாம். சென்சிட்டிவ் ஸ்கின்னை தவிர எல்லா ஸ்கின்னுக்குமே சூப்பராக செட் ஆகும். 18+லேருந்து யார் வேணாலும் யூஸ் பண்ணலாம். சப்போஸ் நீங்கள் ப்ரெக்னென்சியில் இருக்கீங்கன்னா அவாய்ட் பண்ணிக்கோங்க. மற்றபடி எல்லாருமே யூஸ் பண்ணலாம். வந்து பார்த்தீங்கன்னா ஹைலரோனிக் சிரம். ஸோ உங்கள் ஸ்கின்ல எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆனால் என்னோட ஸ்கின் க்ளோயிங்காக இருக்கணும் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ஹைலரோனிக் சிரம் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். ஸோ இதோட வேலை என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரேஷன். நம்ம ஸ்கின்ல எவ்வளோ தூரம் ஹைட்ரேஷன் இருக்கோ அவ்வளோ தூரம் ஸ்கின்னை வந்து க்ளோயிங்காக ப்ளம்பி சாஃப்டாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் மேக்கப் போடுற பர்சன் இல்லை அடிக்கடி வெளியூருக்கு போகிற பர்சன் ஹைட்ரேஷன் வந்து உங்களுக்கு லேக் ஆகுதுன்னா கண்டிப்பாக இந்த ஹைலரோனிக் சீரம் உங்களுக்கு சூப்பராக எஃபெக்டிவாக இருக்கும். ஸோ இது வெளியில் நம்ம முகம் கழுவுனதுக்கப்புறம் வெளியில் இருக்கிற மாய்ஸ்சர் எல்லாம் வந்து குயிக்காக நம்ம ஸ்கின்ல லாக் பண்ணி வைக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது.
ஸோ 18 ப்ளஸ்லேருந்து பிரெஸ்ட் ஃபீடிங் மாம்ஸ், ப்ரெக்னன்சி, ஸோ கன்சீவ் ஆக ட்ரை பண்ணீங்க, வாட் எவர் இட் இஸ் யார் வேணாலுமே வந்து யூஸ் பண்ணலாம். எந்தவித சைட் எஃபெக்ட்ஸும் இருக்காது. அது இல்லாமல் இது ஒரு வாட்டர் மாலிக்யூல்ஸ். ஸோ அதனால் இது உங்களுக்கு பயப்படாமல் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் 500 தான் வரும். ஸோ இந்த பிராண்ட் தான் கிடையாது, நீங்கள் ஃபாக்ஸ்டைல் யூஸ் பண்ணலாம். ஸோ நான் இது வந்து டாக்டர் ஷீத்தோடது வச்சுருக்கேன். ஸோ உங்களுக்கு எந்த கம்ஃபர்டபுள் ஹைலரோனிக் சீரம் வந்து செட் ஆகுதோ ஸோ அதை நீங்கள் வந்து வாங்கி ட்ரை பண்ணலாம். சம்டைம்ஸ் வந்து நம்ம சீரம்ஸில் சின்ன சின்ன பாட்டில், அதாவது 10 ml எல்லாம் இருக்கும். ஸோ அந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸை வாங்கி குட்டி பாட்டில் ட்ரை பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் அடுத்தடுத்த லெவலுக்கு வந்து போகலாம். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி. ஸோ இந்த வைட்டமின் சியை பொறுத்தவரையும் இந்த மாதிரி டார்க்காக இருக்கிற பாட்டிலில் ஃபஸ்ட்டு வாங்கிக்கோங்க. அது ஃபஸ்ட்டு சொல்ல வேண்டிய ஒரு விஷயம். ஸோ அது இல்லாமல் நல்ல பிராண்ட்ஸாக வந்து செக் பண்ணணும். ஏன்னா எல்லா வைட்டமின் சியும் குட் பிராண்ட் கிடையாது. ஸோ அதனால் சில பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்குது. மினிமலிஸ்டிக், ப்ளம், டெர்மாக்கோ, இந்த மாதிரி டீகான்ஸ்ட்ரக்ட். ஸோ இந்த மாதிரி சில டாப் பிராண்ட்ஸ்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல வைட்டமின் சி அவைலபிள். ஸோ நீங்கள் சப்போஸ் வைட்டமின் சிக்கு பிகினர்னா 5%லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்னி இருக்குன்னா தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணிவிடுங்க. ஆக்னி ஸ்கின்னுக்கு விட்டமின் சி ஒத்தே வர. ஸோ உங்களுக்கு சப்போஸ் இந்த சீரம் வந்து ஒத்து வரலன்னா உடம்புல கை கால்லெல்லாம் போட்டு நீங்கள் தீர்த்துருங்க. சப்போஸ் ஒத்து வந்துச்சுன்னா நீங்கள் இந்த மாதிரி 5% யூஸ் பண்ணிவிட்டு அடுத்த 10% எல்லாம் ட்ரை பண்ணலாம். ஸோ ஆக்னி ஸ்கின்னாக இருந்தால் தயவு செஞ்சு அவாய்ட் பண்ணிடுங்க. நம்மளுக்கு இது செட்டே ஆகாது. ஈவன் எனக்குமே வந்து ஒரு சில பிராண்டில் செட் ஆகும், ஒரு சில பிராண்டில் செட் ஆகாது. எனக்கு பாடி ஷாப்போட விட்டமின் சி ரொம்ப சூப்பராக செட் ஆச்சு. அதுக்கப்புறம் இந்த டீகான்ஸ்ட்ரக்ட், ஸோ டெர்மாக்கோவில் யூஸ் பண்ண எனக்கு செட் ஆகல, நிறையா பேருக்கு செட் ஆச்சு. ஸோ அந்த மாதிரி சில பிராண்ட்ஸு அது கூட இருக்கிற காம்பனன்ட்ஸை பொறுத்து அது செட் ஆகிறதும் ஆகாதும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா ரெட்டினால். ஸோ அந்த ரெட்டினால் பற்றி சொல்லவே தேவையில்ல. ஸோ சப்போஸ் நீங்கள் 30 அபவ் 25 அபவ்ல இருந்தீங்கன்னா ரெட்டினால் யூஸ் பண்ணலாம். ஸோ அதுக்கு கீழே இருக்கிறவங்களோ, ப்ரெக்னன்சி பீப்புளோ, பிரெஸ்ட் ஃபீடிங் பீப்புளோ கண்டிப்பாக ரெட்டினால் யூஸ் பண்ணக்கூடாது. ஸோ ரெட்டினாலை பொறுத்தவரையும் இது ஒரு ஆன்டி ஏஜிங்காக வந்து ஒர்க் ஆகுது. உங்கள் ஸ்கின்னை பிரைட்டன் பண்ணுறதுக்கும், சாகினஸை சரி பண்ணுறதுக்கும், தொலைன்னு இருக்குன்னா அதை டைட் பண்ணுறதுக்கும், ஸோ உங்கள் ஸ்கின்ல வர ஓப்பன் போர்ஸ், அடல்ட் ஆக்னி, ஸ்ட்ரெஸ் ஆக்னி, ஸோ இந்த மாதிரி ஆக்னி எல்லாம் வந்து ட்ரீட் பண்ணி உங்களோட ஸ்கின்னோட செல் டேன் ஓவரை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ ரெட்டினால் வந்து நான் யூஸ் பண்ணுறது டாக்டர் ஷீத். இப்போ சப்போஸ் உங்களுக்கு எந்த பிராண்டில் செட் ஆகுதோ அதை வந்து ட்ரை பண்ணலாம். மினிமலிஸ்ட் இருக்குது, ஆர்டினரி இருக்குது, ஃபாக்ஸ்டைல் இருக்குது, டீகன்ஸ்ட்ரக்டில் இருக்குது, அதுக்கப்புறம் டாக்டர் ஷீட்டில் இருக்குது, ப்ளம்மில் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சில முக்கியமான சில பிராண்ட்ஸ்லலாம் வந்து நல்ல ரெட்டினால்ஸ் இருக்குது. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணலாம். நீங்கள் ரெட்டினால் ட்ரை பண்ணணுன்னா இதோட டீட்டெயில் வீடியோஸ் எல்லாம் நம்ம சேனலில் இருக்குது. கண்டிப்பாக அதை போய் எல்லாம் 1-2 தடவை பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு நிறைய விஷயம் புரிய வரும். ஸோ இந்த மாதிரி சில ஸ்ட்ராங்கர் சீரம் எல்லாம் நம்ம ஸ்கின்னுக்கு ஃபஸ்ட்டு பிரேக் அவுட்ஸ் கொடுக்கும், அதுக்கப்புறம் தான் செட் ஆகும். இந்த ப்ராசஸ் எல்லாம் வந்து நடக்கிறதுக்கே கிட்டத்தட்ட 2-3 மாதம் ஆகிடும். பட் ஆனால் வந்து லைஃப் லாங் நல்ல ரிசல்ட் கொடுக்கும் இந்த ரெட்டினால்ஸ் எல்லாம். வாரத்துக்கு 3 தடவை யூஸ் பண்ணுங்கள். மறக்காமல் சன்ஸ்க்ரீனை யூஸ் பண்ணுங்கள். சீரம் போட்டு முடிச்சதுக்கப்புறம் மாய்ஸ்சரைசர் மஸ்ட். உங்கள் ஸ்கின்னில் இருக்கிற டெட் ஸ்கின் செல்ஸ் ரிமூவ் பண்ணுறதுக்கு 2 விதம் இருக்குது. ஒன்று கெமிக்கல் பீல், ரெண்டாவது வந்து ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேட். ஃபிசிக்கல் எக்ஸ்ஃபோலியேஷனில் அப்போல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஸ்க்ரப்பு போட்டு நம்ம நல்லா வரன்னு போட்டு தேய்ப்போம். அந்த மாதிரி தேய்ச்சி ஒரு வாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா பிரேக் அவுட்ஸ் வந்திருக்கும். அது ஏன் தெரியுமா? அதை நம்ம வந்து தேய்க்கும் போது நம்ம ஸ்கின்னில் குட்டியாக மைக்ரோ டேரிங் வந்து உருவாகுது, குட்டியாக கிழியுது. ஸோ அது வந்து நம்மளுக்கு தெரியறதில்ல கிழியுதா இல்லையான்னு. ஸோ அதனால் நம்ம ஸ்கின்னில் நிறையா பிரேக் அவுட்ஸ் வருது. அது நிறையா பேருக்கு வந்து புரியறதே இல்லை. ஸோ மீண்டும் நீங்கள் நிறையா ப்ராடக்ட்ஸு இந்த மாதிரி லெமனு, காஃபி தூள், சோடா இந்த மாதிரியெல்லாம் போட்டு நம்ம மூஞ்ச நாரடிச்சிடுறோம். ஸோ அதுக்கு பதில் அந்த மாதிரியெல்லாம் பண்ணாமல் ஸோ இந்த மாதிரி கெமிக்கல் பீல் வந்து ட்ரை பண்ணலாம். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ரெட்டாக இருக்கேன்னு பயந்துடாதீங்க. இது வந்து ஆர்டினரி பிராண்டோடது, இது வந்து டெர்மாக்கோ பிராண்டோடது. ஸோ நீங்கள் கெமிக்கல் பீலுக்கு பிகினர்னா ஃபஸ்ட்டு டெர்மாக்கோ ஸ்டார்ட் பண்ணுங்கள். 15% டெர்மாக்கோ கெமிக்கல் பீலிங்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னா அது வந்து ரொம்ப மைல்ட், ஜென்டில், அவ்வளோ வந்து நம்ம ஸ்கின்னை டிஸ்டர்ப் பண்ணாது. இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் போடும்போது லைட்டாக நம் சென்சேஷனாக இருக்கும், இல்லைனா டிங்க்லிங் சென்சேஷனாக இருக்கும். ஸோ இட்ஸ் கம்ப்ளீட்லி நார்மல். சில பேருக்கு இருக்கும், சில பேருக்கு இல்லாமலும் இருக்கும். மந்த்லி 2 டைம்ஸ், அப்புறம் 2 மாதம் 3 மாதம் இந்த மாதிரிலாம் நம்ம யூஸ் பண்ணும்போது நம்ம ஸ்கின்னில் சூப்பராக சேஞ்சஸ், பெட்டர் ரிசல்ட் இருக்கிறத நம்ம பார்ப்போம். ஸோ கொஞ்சம் பொறுமை தேவை. ஸோ பொறுமை இருந்தால் தான் ஸ்கின் கேர் எல்லாம் ஒழுங்காக அதோட ரிசல்ட் பார்க்க முடியும். ஸோ இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நம்ம நைக்கா, அதுக்கப்புறம் மிந்த்ரா ஆப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது. ஸோ இதோட ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா 500 தான் இருக்கும். ஸோ ஈஸியாக கஷ்டப்படாமல் நம்ம ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணுறதுக்கு ஒரு ஈஸியான வழி. நீங்கள் ஸ்கின்னை எக்ஸ்ஃபோலியேட் பண்ணால் தான் நீங்கள் போடுற சீரம் வந்து உள்ள டீப்பர் லேயருக்குள்ளே போய் ஒர்க் ஆகும். இல்லைனா வந்து கஷ்டம்தான், போட்டும் யூஸ் இல்லை. யாருக்காவது உங்கள் ஸ்கின்னில் டேன் மட்டும்தான் பிரச்சனையாக இருக்குது, என் ஸ்கின் நார்மல் ஸ்கின், எந்த பிரச்சனையுமே இல்லை, ஆயிலி ஸ்கின், ட்ரை ஸ்கின், என் ஸ்கின்னில் வேறு எந்த ஆக்னி பிரச்சனையும் இல்லை, ஜஸ்ட்டு
ஸ்கின் பிரைட் ஆனால் மட்டும் போதும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வில்வாவோட இந்த சீரம் மில்க் ட்ராப் சீரம் வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ ரொம்ப க்ளோயிங் ஸ்கின்னுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ அதே மாதிரி இந்த லாரியல் பாரிஸ் கிளைகாலிக் சீரம், ஸோ இதோட ரீசெண்ட் அடிக்ட் எனக்குன்னு சொல்லலாம். ஸோ வந்து டிசம்பர் 15லேருந்து 31 வரைக்கும் 2025 டிசம்பர்லேருந்து 31 வரைக்கும் நான் இதை வந்து யூஸ் பண்ணேன். ஒரு 15 டேஸ் அமேசிங்காக ஸ்கின்ல இருக்கிற டார்க் ஸ்பாட்டை வந்து ரிமூவ் பண்ணிச்சு. ஸோ ஒரு குயிக் ஃபிக்ஸ்ன்னு சொல்லலாம். ஸோ யாராருக்கு வெறும் டார்க் ஸ்பாட் மட்டும்தான் இருக்குது அப்படின்னா இந்த ஒரு சீரம் வந்து நீங்கள் ட்ரை பண்ணலாம். க்ளோயிங் இது வந்து நல்ல ரிசல்ட் தருது. ஸோ இது ரெண்டுமே வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். தனித்தனியாக யூஸ் பண்ணணும் ஒன்றா கிடையாது விஷயம். நீங்கள் மாய்ஸ்சரைசர் தேடுறீங்க, 25 அபோவ் ஆகிடுச்சு, 30 அபோவ் ஆகிடுச்சுன்னா வந்து நம்ம ஸ்கின்னில் அந்த செரமைட்ஸ், அதாவது செரமைட்ஸ்ன்னு சொல்கிற நேச்சுரல் ப்ரோட்டீன், ஸோ அதெல்லாம் வந்து கம்மியாகும். ஸோ அதனால தான் வந்து ஸ்கின் சேக் ஆகுது, ஃபைன் லைன்ஸ் ரிங்கிள்ஸ் எல்லாம் வருது. ஸோ செரமைட் மாதிரியான ஒரு மாய்ஸ்சரைசர் வச்சுக்கிறது உங்கள் ஸ்கின் பேரியரை நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி ஹெல்த்தியாக வச்சுக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது நீங்கள் வந்து மாய்ஸ்சரைசர்னு தேடும் போதே வந்து செரமைட் மாய்ஸ்சரைசரும் தேடுங்க. ஸோ அதிலே வந்து உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னுக்கு தனியாக, ட்ரை ஸ்கின்னுக்கு தனியாக வந்து நம்மளுக்கு வரும். சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னாக இருக்குது, காம்பினேஷன் ஸ்கின்னாக இருக்குன்னா டாக்டர் ஷீத்தோட ஆயில் ஃப்ரீ மாய்ஸ்சரைசர்னு இருக்குல்ல, இதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். சிம்பிள்ங்க. மாய்ஸ்சரைசர்னாவே முடிஞ்ச அளவுக்கு செரமைடு இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது வந்து ஒரு சேவர் மாதிரி, நம்ம ஸ்கின் சேவர் மாதிரி. எந்த தப்பு நடந்தாலும் அது கொஞ்சம் ரெக்கவர் ஆகிறதுக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணும். ஸ்கின்னில் ஏதாவது ப்ராடக்ட் எல்லாம் யூஸ் பண்ணி இரிட்டேஷன் ஆகும்ல, ஸோ அந்த மாதிரி ஆச்சு, ஏதோ பயம் வந்துருச்சு, அடுத்து என்ன நடக்குமோ அப்படின்னு நினச்சிங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு எல்லாத்தையும் ஸ்டாப் பண்ணிவிட்டு ஜஸ்ட் மாய்ஸ்சரைசர் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். ஸோ இது வந்து நிறைய பேருக்கு நான் சொல்லணும்னு இருந்தேன். ஏன்னா வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாமலேயே நீங்கள் மேலே போட்டுட்டு இருந்தீங்கன்னா ஸ்கின் ரொம்ப டேமேஜ் ஆகிடும். ஸோ ஸ்கின்னில் என்ன நடக்குதுன்னு நம்மளுக்கு தெரிய போதில்லை. அதனால் எல்லாத்தையும் அப்படியே ஸ்டாப் பண்ணிவிட்டு மாய்ஸ்சரைசர் நீங்கள் போட்டுக்கிட்டால் ரொம்ப ஈஸியாக இருக்கும், சிம்பிளாக முடிஞ்சிடும். ஸோ அதை வந்து அந்த பிரச்சனையை வளர விடாமல் பார்த்துக்கும். லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட், நீங்கள் எந்த ப்ராடக்ட் எவ்வளோ காஸ்ட்லியான ப்ராடக்ட் யூஸ் பண்ணி சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலன்னா நோ யூஸுங்க. ஸோ இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. கண்டிப்பாக சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணணும். ஏன்னா வந்து இது போடுறதுனால உங்களுக்கு கேன்சர் வரப்போகிறதில்ல, வேறு எந்த சைடு எஃபெக்ட்டும் வரப்போகிறதில்ல. சன்னில் இருந்து நம்ம ஸ்கின்னை வந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கும், நம்ம ஸ்கின் கேருக்கு நம்ம யூஸ் பண்ணுற ப்ராடக்ட் எல்லாம் அதோட காசு வேஸ்ட் ஆகாமல் வச்சுக்கிறதுக்கும் இந்த சன்ஸ்க்ரீன் ரொம்ப ஹெல்ப் பண்ணுது. ஸோ நிறைய பிராண்ட்ஸில் நான் ட்ரை பண்ணியிருக்கேன். ஸோ சன்ஸ்க்ரீன் பற்றின பல இன்ஃபர்மேஷன் நான் ஷார்ட்ஸில் கொடுத்துருக்கேன், மறக்காமல் போய் செக் பண்ணுங்கள். ஸோ இந்த சன்ஸ்க்ரீன் வந்து விஷ்கேரோடது. ஸோ இது ரீசெண்ட் ஒரு சூப்பரான ஒரு சன்ஸ்க்ரீன், ஆயில் பேலன்சிங் சன்ஸ்க்ரீன். சப்போஸ் ஆயிலி ஸ்கின், காம்பினேஷன் ஸ்கின் அப்படி இருந்தீங்கன்னா இந்த விஷ்கேரோட இந்த சன்ஸ்க்ரீன் வந்து ரொம்ப சூப்பராக ஒர்க் ஆகுது. ஸோ மஸ்ட் ட்ரை ப்ராடக்ட். ஸோ ஈவன் என்னோட ட்ரை ஸ்கின்னுக்கும் கூட இது ரொம்ப சூப்பராக செட் ஆகுது. ஸோ எப்பயுமே ஒன்று புரிஞ்சுக்கோங்க, ஸ்கின் ரொம்ப ஃபேராக இருக்கணும்னு நினைக்கிறத விட ஸ்கின் ஹெல்த்தியாக எப்படி மாற்றலாம், அந்த ஷைன், அந்த நேச்சுரல் க்ளோ வந்து எப்படி கொண்டு வரலான்னு பாருங்கள். ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அது நீங்கள் பண்ண ட்ரை பண்ணிங்கனாவே உங்கள் ஸ்கின் வந்து 1-2 டோன் பிரைட்டராக தெரியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு சன்ஸ்க்ரீன், மாய்ஸ்சரைசர்லாம் ஸ்கிப் பண்ணவே பண்ணாதீங்க. எக்ஸசைஸ் பண்ணுங்கள், நல்லதாக சாப்பிடுங்க, நட்ஸ் நிறையா எடுத்துக்கோங்க, ஃப்ரூட்ஸ் சாப்பிடுங்க, வெஜிடபிள்ஸ் சாப்பிடுங்க. ஸோ சில நான்வெஜ்லலாம் வந்து சூப்பரான கொலாஜன் ரிச்சு விட்டமின்ஸ் எல்லாம் இருக்குது. ஸோ அதையுமே வந்து ட்ரை பண்ணுங்கள். எக்ஸ் சாப்பிடுங்க, குக்கும்பர்லாம் நிறையா சாப்பிடலாம். ஸோ இந்த மாதிரி சில விஷயம் ஃபாலோ பண்ணிங்கனாவே நம்ம ஸ்கின் வந்து ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். ஸோ நம்மளுமே ஹெல்த்தியாக. வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க, எனக்கு ரொம்ப மோட்டிவேஷனாக இருக்கும். ஸோ நாளைக்கு இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். டாடா, பாய்.